ஏஎம்டிஎன்ல போய் பிளேலிஸ்ட் போங்க. இல்லாம இல்ல. நான் நியூ ஸ்டூடண்ட்க்காக நான் சொல்றேன். நீங்க இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா, அதுல வந்து கிராமர் இல்ல ப்ரோஸ், போயம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மிஷன் கேஒய்சி இது போய் பாருங்க. ஓகே. பட் அது வந்து டிஎன்பிஎஸ்சின்னு இல்லாம ஜெனரிக்கா வந்து குடுத்திருப்போம். எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் 34 வீடியோஸ் இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் இது போய் பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்க சிலபஸ்ல பெரும்பாலான சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். தமிழ் அறிஞர்கள், தமிழ் துண்டுக்கள் 15 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? இங்க கேட்கறாங்க. 21 வீடியோஸ் வந்து இருக்கு. இலக்கணம் இருக்கு பாருங்க. குரூப் 4க்கு நம்ம குடுத்திருப்போம். ஓகேங்களா? பாருங்க. ஓகே. இதே போல தமிழ் வந்து மத்த புரோகிராம்க்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? குரூப் 2க்கும் பண்ணியிருக்கோம், குரூப் 1க்கும் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு தமிழ் வந்து பிளேலிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. இதே இலக்கணம் காசி ஆனந்தன் சார் இல்லாம புவியரசு அவரு சார் எடுத்திருக்காங்க, தெய்வம் எடுத்திருக்காங்க, விஜயகுமார் சார் எடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, ஸ்டூடண்ட் பிளேலிஸ்ட்ல போக மாட்றீங்க. மறுபடியும் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. பிளேலிஸ்ட் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் இதுதான். இதுல டு டவுன்லோட் த பிரசன்டேஷன் ஸ்லைடு இருக்கு இல்லையா? இவங்க சார் இப்ப என்ன எடுத்திருக்காரோ, இந்த ஸ்லைடு எனக்கு வேணும் சார். ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி கம்பைல் பண்ணி அவர் நோட்ஸ் குடுத்திருக்காரு இல்லையா சார்? அப்ப அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க் டச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ரெடிலி அவைலபிளா இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. பிகினருக்கு நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்காக நான் சொல்றேன்.